Hi everybody. So actually today we are going to discuss about the outbreak of World War I and its aftermath. அதாவது உலகப் போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதோடைய பாதிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக we are going to see only three things in this chapter. That is, one is the causes of the First World War, and then the course of the war, that is the course of the First World War, and third one is the repercussions of the First World War. அது மூணு விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாம் உலகப் போருக்கான காரணம், முதலாம் உலகப் போர் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் முதலாம் உலகப் போர் ஏற்படுத்திய பாதிப்பு. இந்த மூணாவது லெசனை பார்க்க போகிறோம். So before going into this chapter, we have to see one thing, we have to discuss about one thing. Actually this war was only fought between the European nations. இந்த போர் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள தான் இந்த போர் நடந்துச்சு. And then why we are calling this as a world war? அப்புறம் ஏன் இதை நம்ம உலகப் போர்னு சொல்கிறோம்? அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நடந்த ஒரு போரை நம்ம ஏன் உலகப் போர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. Nearly 3/4 of the world was European colony during those time. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் பெரும்பகுதி ஐரோப்பியாவோட காலனியாக இருந்துச்சு. அண்ட் இந்தியா, ஆசியாலையும் பெரும்பகுதி, இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், all these nations were colony of Europeans. So I think you people can understand what is the meaning of colony. காலனி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அடிமை நாடு. காலனைசேஷன்னா இன்னொரு நாடை அடிமை நாடாக ஆக்கி வச்சிருக்கிறது. ஆக்சுவலி இந்தியா வாஸ் அ காலனி ஆஃப் பிரிட்டன் அப்படின்னா இந்தியா பிரிட்டனுடைய அடிமை நாடாக இருந்துச்சு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் I நடக்கக்கூடிய சமயங்களில் உலகினுடைய பெரும்பகுதி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய காலனியாக இருந்தது, அடிமை நாடுகளாக இருந்தது. அதனால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பாதிப்பு எல்லா இடங்கள்லையுமே ஏற்பட்டது. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கான்டினென்டில் யூரோப்பியன் நேஷன்ஸ்குள்ள நடந்த சண்டையில் ஆப்பிரிக்காலேயும் இந்த சண்டை நடந்துச்சு. பிகாஸ் ஆப்பிரிக்கா, மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கா வாஸ் த காலனி ஆஃப் த யூரோப்பியன் நேஷன். அந்த நேரத்தில் பெரும்பாலான ஆப்பிரிக்கா கண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்களுடைய காலனியாக இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா these Europeans they had the troops in the African continent also. இந்த ஐரோப்பியர்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்க கண்டத்துலேயே இருந்துச்சு, அங்கேயும் இந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எஸ்பெஷலி த எக்கனாமிக் repercussions, the economic impressions of this world war was experienced all over the world. இதனுடைய பாதிப்பு, பொருளாதார பாதிப்புங்கிறது உலகம் முழுக்க ஏற்பட்டுச்சு. அதனால வந்து that's why we call this as a world war. அதனால நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு வார்னு சொல்கிறோம். சரி, so I think you people might have understood why this is called as world war. So now we have to discuss about the causes of the world war. So while discussing about the causes of the world war, first of all we have to understand why colonies were created. What was the reason for the colony? எதனால காலனிகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இருக்கணும். ஸோ 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா the population in the Europe ரோஸ் ஹெவி, பயங்கரமாக வந்து ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மக்கள் தொகை வந்து பயங்கரமாக பெருகுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா there was a food shortage, acute food shortage. ரொம்ப ஒரு மோசமான ஒரு உணவு தட்டுப்பாடு ஐரோப்பா முழுக்க ஏற்பட்டுச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் த காலனிஸ். ஆனால் எதுக்காக அவங்க கிரியேட் பண்ண காலனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அமெரிக்கா அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்திரேலியா. உணவுக்காக அவங்க ஏற்படுத்தின காலனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது அமெரிக்கா கண்டமும் ஆஸ்திரேலியா கண்டமும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் உணவுக்காக ஏற்படுத்திய காலனிகள். பட் இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் வேறு. இதுக்கும் உலகப் போருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது அமெரிக்காவை வந்து ஒரு காலனி ஆக்குனதுக்கும் ஆஸ்திரேலியாவை காலனி ஆக்குனதுக்கும் இந்த உலகப் போருக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற காலனிங்கிறது வேறு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா during the 16th century, after 16th century, the inventions and innovations, it is very important. அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள், this inventions and innovations, these led to the industrialization. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதில் போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில்மயமாக்கல்ல போய் முடியுது. இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா சார்
அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா there was industries in European countries, but they were not the industries which we see like today's industry. It was not mechanized. அதாவது இயந்திரங்கள் அன்னைக்கு இருந்த இதுக்கு முன்னாடி தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரீஸில் இயந்திரங்கள் இல்லை. இது பெரும்பாலும் these industries were only in the rural sites. கிராமங்களில் மட்டும்தான் இந்த தொழில்கள் இருந்தது. ஒரு மரக்கட்டல் செய்யக்கூடிய ஆசாரியோ இல்லை ஒரு பொம்மை செய்யக்கூடிய ஆசாரியோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை செய்யக்கூடிய ஆசாரி, இந்த மாதிரியான எல்லா தொழிலுமே எங்கே இருந்துச்சு? நகை செய்கிறது, கட்டில் செய்கிறது, மேஜைகள் செய்யக்கூடிய இது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் கருவிகள் செய்யக்கூடியது, வெப்பன்ஸ், இது எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் இருந்த பட்டறைகளில் தான் நடந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த தொழிற்சாலைகள் எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த இந்த சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் தான் உற்பத்தி இருந்துச்சு. The production was happening only in the rural areas. These were called as the proto industries. இது நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கிடையாது. These were called as the proto industries. இந்த proto industries எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா only in the rural areas, that is in the villages. கிராமங்களில் மட்டும்தான் உற்பத்தி நடந்துகிட்டு இருந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் த இன்வென்ஷன்ஸ் அண்ட் த இன்னோவேஷன்ஸ், கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம், when the machines came, இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் தொழில்மயமாக்கல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா in the towns. The industrializations happened in the towns. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா the production was enormous. உற்பத்தி கண்ணாபின்னம் அதிகமாகிடுச்சு. நம்மளால் அதாவது இந்த புரோட்டோ இண்டஸ்ட்ரீஸில் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்திக்கும் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியடில் இருந்த ஒரு உற்பத்தியும் நம்ம கனவு காண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பூமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. உதாரணமாக ஒரு நெசவு தொழிலாளி ஒரு சேலையை நெய்யறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா இதே சேலையை இண்டஸ்ட்ரியில் நெய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சேலை அவங்களால நெய்ய முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் முழுக்க ஒரு சேலைங்கிறது எங்கே, ஒரே வாரத்தில் நூற்றுக்கணக்கான சேலை நெய்யறதுங்கிறது இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ என்ன அப்படின்னா there was a very big boom in the production. உற்பத்தியில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா பிரச்சனை இது எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த உற்பத்தியான பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு சந்தை தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் the production was more than the European population. ஐரோப்பியர்களுடைய மக்கள் தொகையை விட உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு சந்தை தேவைப்பட்டுச்சு. They were in need of the market to sell this enormous production. இந்த அளவுக்கு அதிகமான உற்பத்தியை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு, ஒரு சந்தை தேவைப்பட்டுச்சு. இது முதல் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா for this enormous production they were in need of the raw materials. இந்த அளவுக்கு அதிகமான உற்பத்திக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மூலப்பொருட்கள் தேவைப்பட்டது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ மூலப்பொருட்களும் வேணும். இது இவங்களால இவங்களால உற்பத்தி பண்ண முடியல. Europe was not sufficient for the production of the raw materials. So this enormous production led to two things, that is they were in need of market to sell these products and then they were in need of raw materials for this production. இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க மூலப்பொருட்கள் தேவைப்பட்டுச்சு, உற்பத்தியான பொருட்கள் கொண்டு விற்கிறதுக்கு ஒரு சந்தையும் தேவைப்பட்டுச்சு. அப்போ for this two purpose Europe was not sufficient. இந்த ரெண்டுக்குமே யூரோப் போதுமான அளவாக இல்லை. அப்போ என்ன அப்படின்னா this is why Europeans they sailed to the across the sea, across the ocean for trade. இதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருளை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு போக ஆரம்பிக்கிறான். This is how they came to India also. பட் என்ன அப்படின்னா here the other problem started. என்ன அப்படின்னா for selling their product and for purchasing the raw materials they had to compete with the other European nations. இந்தியாவில் மூலப்பொருளை வாங்குறதுக்கும் சரி இல்லை இந்தியாவில் அவன் பொருளை விற்கிறதுக்கும் சரி அவன் தன்னோட வந்த மற்ற ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போட வேண்டியது இருந்துச்சு. உதாரணமாக in India the British they had to compete with French, Dutch and the Portuguese people. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் யாரோடலாம் போட்டி போட வேண்டியிருந்துச்சு மூலப்பொருட்களை வாங்குறதுக்கும் அவனுடைய பொருளை விற்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு பீப்புளோட போட்டி போட வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸோட போட்டி போட வேண்டியது, டச்சு மக்களோட பீப்புளோட போட்டி போட வேண்டியிருந்துச்சு. அப்போ இது எல்லாமே ஒரு போட்டியை உருவாக்குச்சு. அப்போ என்ன அப்படின்னா இந்த போட்டி போட்டு
when they compete for the raw materials, they had to pay more for the raw materials. மூலப்பொருட்களுக்காக போட்டி போடும்போது அவன் அதிக விலையை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. And while they were competing in selling their products, அந்த பொருளை விற்கிறதுக்கு போட்டி போடும்போது they had to lose their margins. அவனுடைய லாபத்தை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா this led to they were forced for the monopoly capitalism. அதாவது அவருடைய போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதாவது போட்டியாளர்களை போட்டியிலிருந்து விலக்க வேண்டிய கட்டாயம். They had to eliminate their competitors from the competition. இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு காரணம். This led to war. That is to remove the competition, to eliminate the competitors from the competition. அவங்களுடைய போட்டியாளர்களை போட்டியிலிருந்து விலக்குவதற்கு போர், இது ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி to purchase the raw materials and to sell their products, they were need of colonies. அவங்களுடைய மூலப்பொருட்களை வாங்குறதுக்கும் பொருட்களை விற்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு காலனி தேவைப்பட்டுச்சு. அவங்க ஒரு காலனியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்காது, போட்டி இருக்காது. ஒரு நாடு இன்னொரு நாடோட அடிமையாயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இந்தியா became a colony of British, the British did not have any competition in India because it was the whole India was under the control of British. Nobody can enter into the British without their concern. அதாவது ஆங்கிலேயருடைய ஒப்புதல் இல்லாமல் வேற எந்த ஒரு ஐரோப்பிய நாடுமே உள்ள வர முடியாது. அப்போ என்ன அப்படின்னா this colonization was very easy for them to purchase. இங்கே பர்ச்சேஸ்ங்கிறதே அப்புறம் கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா to procure their raw materials and to sell their ப்ராடக்ட்ஸ் ஈஸிலி. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவனுடைய பொருளை கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்துறதுக்கும் இந்த காலனிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, இப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட டியூரிங் த 17th century most of the Asian continents were colonized. 17ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆசியாவுடைய பெரும் பகுதி காலனியாக்கப்பட்டுருச்சு. இந்தியா வந்து இங்கிலாந்துடைய காலனி ஆயிடுச்சு. வியட்நாம், இந்தோனேஷியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட காலனி ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் மீதி எல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கொஞ்சோண்டு மிச்சம் மீதி இருந்துச்சு. இந்த மிச்சம் மீதி இருந்த இடத்துக்கு நடந்த சண்டை தான் முதலாம் உலகப் போர். ஆக்சுவலி if you want me to repeat, most of the Asian countries were colonized. Asian regions were colonized. A very few place was left over in the African continent to be colonized, and for that very small place actually this World War I occurred. இதுதான் முக்கியமான காரணம். ஆக்சுவலாக அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஆக்சுவலி த innovation and invention and innovation, it led to industrialization, and then this industrialization led to monopoly capitalism, and this monopoly capitalism led to imperialism, and the peak of the imperialism is the colonization. அதாவது புதிய தொழில் கண்டுபிடிப்புகள் தொழில்மயமாக்கத்தில் போய் முடிக்குது. தொழில்மயமாக்கத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போட்டியாளர்களை விளக்குறதுக்கு முற்படுறாங்க. இதுலேருந்து எங்கே போகுது அப்படின்னா காலனியாக்கத்துக்கு போகுது. அதாவது மற்ற நாடுகளை கொண்டு போய் மற்ற நாடுகள் மேலே போர் தொடுத்து மற்ற நாடு தன் ஆளுமை கீழே கொண்டு வரக்கூடிய இம்பீரியலிசத்துக்கு போய் முடியுது. கடைசியில் அது என்ன ஆயிடுது அப்படின்னா அடிமை நாடாக கொண்டு போய் அதை வச்சிடுறாங்க, காலனியில் கொண்டு போய் முடியுது. இந்த காலனியை உண்டாக்குறதுக்கான, இந்த காலனியை தன் கைவசம் வச்சுக்கிறதுக்கான போட்டி தான் முதலாம் உலகப் போருக்கான முக்கியமான காரணம்.